Hello guys, welcome to SMR Technology. ஸோ நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரிச்சு பார்த்துருப்பீங்க, மீனை பொரிச்சு பார்த்துருப்பீங்க, ஏன் காலிஃப்ளவர் பொரிச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து எண்ணெயில் போட்டாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல் எண்ணெயாக இருக்கு. ஏய் என்ன ஒரு எண்ணெய் எடுத்து தலையில கொட்டிட்டியா? இல்லீங்க, உச்சந்தலை காயக்கூடாதுன்னு உள்ளங்கையில எடுத்து தடவுனங்க. உச்சந்தலை காயக்கூடாதுண்ணா. ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனே ஆகலை. ஓகேண்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கமா, நம்ம கூட ஹரி வந்து கனெக்ட் ஆகிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான். ஸோ இவர் என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து இந்த ஃபோனை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு உள்ளே இருக்க எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா வலிச்சு எடுக்க போகிறாரு. எடுத்து இந்த ஃபோன் என்ன கண்டிஷன் இருக்குது A to Z செக் பண்ண போகிறான். ஓகேண்ணா. பேக் டோர் இல்லாமல் தான் இருந்துச்சு. கஸ்டமரோட டேட்டா எல்லாமே இதில் இருக்குது. கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க டேட்டா கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அது வந்து எங்களுக்கு வேணும், அதை ரெக்கவர் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளும் இந்த ஃபோனை வாங்கிட்டோம். எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே உள்ள மதர் போர்டு கவருக்கான ஸ்க்ரூ எல்லாம் கழட்டிக்கிறோம். நம்ம பார்த்தாலே தெரியும் ஃபோனு ஃபுல்லாக எவ்வளோ எண்ணெயாக இருக்குதுன்னு. இப்போ எண்ணெயில் இந்த ஃபோன்னால் என்ன ஆகுன்னா, உங்களுக்கு கேமரா போயிடும். ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஸ்பீக்கரு, மைக்கு, ரிங்கரு எல்லாமே உங்களுக்கு போயிடும். நம்மளுக்கு முடிஞ்சளவு டேட்டா ரெக்கவர் ஆகுது தான். மற்ற எல்லா ஸ்பேருமே நம்மளுக்கு கிடைக்கிறது தான், ஈஸியாக மாற்றிக்கலாம். முதல்ல செட்டு பூட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபிங்கர் பிரிண்ட் வேறு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது நம்ம பேட்டரி கனெக்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, சப்போர்ட் ஷிப்பு, டிஸ்பிளே கனெக்டரு எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ சப்போர்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரிங்கர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் உள்ளே போயிருக்கு. ஆண்டனா கேபிள் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதர் போர்டு எடுக்கிறோம். ஒரு வழியாக மதர் போர்டு வெளில வந்துருச்சு. இப்போ மதர் போர்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. இது என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல நம்ம ஐபி அடித்து ஃபுல்லாக அந்த ஆயிலெலாம் முடிஞ்சளவு நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போர்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணுறோம். ஒவ்வொரு லைனாக செக் பண்ணிட்டு கடைசியாக கஸ்டமருக்கு முடிஞ்சளவு நம்ம ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவோம். சிசி போர்டு ஃபுல்லாக உங்களுக்கு இது வழியாக தான் நம்மளுக்கு சார்ஜிங்கான சப்ளை போகிறது. இந்த சிசி பின் வழியாக தான் நம்மளுக்கு சார்ஜிங் வோல்டேஜ் வந்து இன்புட் ஆகும். அது ஃபுல்லாமே ஆயிலாக இருக்குது. இது எண்ணெயில் போட்டு பொரிச்சனால உள்ளே இருக்க கப்பு எல்லாமே சேர்ந்து பொரிஞ்சிச்சு, அதனால் வர மாட்டேங்குது நம்மளுக்கு. ஸ்டீல் ஓப்பனர் வச்சு நம்ம பேட்டரியை டேமேஜ் ஆகாமல் ஸ்மூத்தாக எடுத்துக்கிறோம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எடுத்திங்கன்னா பேட்டரி டேமேஜ் ஆகும், பஞ்சர் ஆகிடும். அப்புறம் ஃபோனு பேட்டரி வந்து பிளாஸ்ட் ஆகிடும். பேட்டரி எடுக்கிறப்ப எப்பயுமே ஷார்ப்பான மெட்டீரியல் வச்சு எடுக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ண போகிறோம். டிஸ்பிளே என்ன கண்டிஷனில் இருக்குது, உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேக்கில், ஃப்ரேமில், டிஸ்பிளேக்குள்ளவும் ஆயில் கண்டிப்பாக போயிருக்கும். அதனால் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ஒர்க்காக வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒர்க் ஆனாலும் உள்ளே பிளராக இருக்கும். இது ஏற்கனவே காம்போலாம் மாற்றிருக்காங்க. ஏற்கனவே மாற்றின டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் கூட எடுக்காமல் மாற்றிருக்காங்க. நம்ம ஃப்ரேமை நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம். ஆன் ஆஃப் ஸ்டிப்பு இந்த டேமேஜும் இருக்காது. ஒன்ஸ் நம்ம ஃப்ரேமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு திருப்பி இந்த ஃபோனை ரெடி பண்ணி போர்டு, மதர் போர்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குது, போர்டு ஆன் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. ஐபி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம். இதே ஃபோன் தண்ணியில் விழுந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு மதர் போர்டு ப்ராப்ளம் ஆகிருக்கும். இந்த ஆயில்னால ஆயில் வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ போர்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. நம்ம மதர் போர்டு ஐபி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆனாலும் அது போர்டில் ஏதாவது சர்க்யூட் அஃபெக்ட் பண்ணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் க்ளீன் பண்ணணும். பேட்டரிக்கு மேலே உள்ள ஆயிலெல்லாம், எக்ஸஸாக இருக்க ஆயிலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறோம்.
ரிங்கர் க்ளீன் பண்ணிக்கிறோம். ரிங்கர் வெளியில் பிளாஸ்டிக்கு உள்ளே வந்து ஸ்பீக்கர் இருக்கும். அதில் எப்படி ஆயில் போயிருந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் வேலை செய்யாது. வேறு ரிங்கர் நம்ம மாற்றுற மாதிரி தான் வரும். மதர் போர்டு ஆன் பண்ணிட்டு செட் ஆன் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சிசி போர்டு மதர் போர்டு க்ளீன் பண்ண மாதிரி சிசி போர்டையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம மதர் போர்டையும் சப் போர்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப். அதில் உள்ள பின்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல், கனெக்டரில் உள்ள பின்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் மைல்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். இந்த சப்போர்ட் ஸ்ட்ரிப்பு போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த ஆரோ மார்க் இருக்க சைடு வந்து நமக்கு மெயின் போர்டில் கனெக்ட் ஆகும். சில பேர் மாற்றி போட்டுருவீங்க. மாற்றி போட்டிங்கன்னா சர்க்யூட் ஷார்ட் ஆகிறதுக்கும் மொபைல் டெட் ஆகிறதுக்கும். பேக் கவர், மதர் போர்டு கவர் பண்ணுற ஷீல்டு, இது பேக் ஷீல்டு, இந்த ஷீல்டையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். ஆண்டனா கேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணுறோம். ஆனால் கேமரா மட்டும் க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் எப்போயுமே ஒர்க்கிங் மொபைலில் ஒரு நல்ல கேமரா மொபைலில் இருக்குனாக்கா அந்த கேமரா வந்து நீங்கள் ஐபி அடித்தோ 530 அடித்தோ க்ளீன் பண்ணிடக்கூடாது. க்ளீன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கேமரா ஃபெயிலியர் ஆகிடும். இல்லை ஒன்றும் ஃபெயிலியர் ஆகும், இல்லைனாக்கா அது பிளர் ஆகிடும். ஒரு கிளாரிட்டியான இமேஜ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு ஃபோன் வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னாக்கா டிஸ்பிளே மாற்ற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பிரிக்கிறீங்கனாலும் ஆர்வக்குள்ளாரில் கேமராலாம் ஐபி அடித்து க்ளீன் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அசம்பிள் பண்ணி ஃபோன் ஆன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு ஹரி வந்து க்ளீன் பண்ணிட்டாரு. ஓகே, சூப்பர். ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் இருந்திருக்கும் போல். கொஞ்சம் இரு. ஏய், நல்லா கண்ணை திறந்து பாரு. ஓகே, ஃபைன். ஸோ ஆன் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, டிஸ்பிளேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. டிஸ்பிளே மட்டும் நம்ம மாற்றிட்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிரும். கஸ்டமர் ஹாப்பி என்னாச்சு. ஓகே, ஃபைன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் விழுந்தாலும் தண்ணியில் விழுந்தாலும் இல்லை ஃபோன் டெட்டே ஆனாலும் வேறு எங்கே கொடுத்தாலும் சர்வீஸ் பார்க்க முடியாது, இப்போ போர்டு கம்பெனி எதுவும் சொன்னாலும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபோனை வந்து கொரியர் பண்ணி விடுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு நாங்கள் சால்வ் பண்ணி தரோம். ஓகேண்ணா. ஸோ எங்கள் கான்டாக்ட் பண்ண கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேண்ணா. ஸோ எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.